டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக மூவர்ண கொடியேற்றினார் பிரதமர் மோடி. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க துருவ் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மலர்களை தூவி மரியாதை. இரண்டாயிரத்து 47 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட 140 கோடி இந்தியர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. காலனி ஆட்சியை போராடி தோற்கடித்த 40 கோடி பேரின் ரத்தம் இன்றைய இந்தியர்களின் உடலில் ஓடுவதாகவும் பெருமிதம். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா தயாராகி வருவதாக பிரதமர் மோடி தகவல். ஒலிம்பிக்கை நடத்த வேண்டும் என்ற தேசத்தின் கனவு நனவாக்கப்படும் என்றும் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் கோரிக்கை. சர்வதேச வளர்ச்சிக்கு இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பெருமிதம். தற்போது நடப்பது இந்தியாவின் பொற்காலம் என்றும் இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் கருத்து. ஒவ்வொரு துறையும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைய முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் உறுதி. அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயக மாண்புகளை காப்பாற்றும் மிகச்சிறந்த கவசம் சுதந்திரம் என ராகுல் காந்தி கருத்து. விடுதலை என்பது உண்மையை பேசுவதற்கும் கனவுகளை நனவாக்கிக் கொள்வதற்குமான நம்பிக்கை என்றும் வலைப்பதிவு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறந்து ஜீப்பில் நின்றபடி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். Parade overall in charge, Thiru N. Manivarnan, Commander, Tamil Nadu Special குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகம் திட்டம் பொங்கல் முதல் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெற வழிவகை செய்யப்படும் என்றும் உறுதி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர். சந்திராயன் 3 திட்ட இயக்குநர் பி வீரமுத்துவேலுக்கு வழங்கப்பட்டது APJ அப்துல் கலாம் விருது. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஆளுநர் பதவிக்கு மரியாதை அளிக்கும் வகையில் தேநீர் விருந்தில் பங்கேற்பது என முடிவு செய்துள்ளதாகவும் விளக்கம். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக நம் நாட்டை கட்டமைக்க உறுதியேற்போம். ஜனநாயகம், கூட்டாட்சி, சமத்துவம் ஆகியவற்றை பேணி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற விடுதலையை கொண்டாடி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களையும் தியாகிகளையும் நினைவுகூர்வோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுதந்திர தின வாழ்த்து. 78வது சுதந்திர தினத்தையொட்டி ராமேஸ்வரம் கடலில் 40 அடி ஆழத்தில் பறக்கவிடப்பட்ட மூவர்ண கொடி. கடற்கரையிலிருந்து கடலில் 5 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கடியில் தனது குழுவினருடன் மூவர்ண கொடியை பறக்கவிட்ட ஆழ்கடல் பயிற்சியாளர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழிபாடு மேற்கொண்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் குழு. SSLV D3 ராக்கெட் மூலம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ளதை அடுத்து சிறப்பு வழிபாடு. 78வது சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த மாநில முதலமைச்சர்கள். மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கொண்டாட்டம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பாதையில் நள்ளிரவில் ஏற்பட்ட மண் சரிவு. தமிழக கர்நாடக எல்லை சோதனை சாவடிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் சாலை சீரமைப்புக்கு பிறகு புறப்பட்டு சென்றன. உளுந்தூர்பேட்டை பகுதியில் சென்னை திருச்சி GST சாலையில் விடிய விடிய கடும் போக்குவரத்து நெரிசல். சாலை பராமரிப்பு பணி காரணமாக 8 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த போக்குவரத்து நெரிசல் காலை 8 மணிக்கு முடிவு.
தூத்துக்குடியில் தங்கலான் திரைப்படம் வெளியான கிளியோபட்ரா திரையரங்கில் ஆடியோ சரியாக இல்லை என ரசிகர்கள் வாக்குவாதம். திரைப்படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு ரசிகர்களுக்கு டிக்கெட் பணம் திருப்பிக் கொடுக்கப்பட்டதாக தகவல்.